4/5/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தேசத்தின் அதிபதியானவனின் அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. அவனது குமாரனின் மரணம் மிக 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 சமீபமாயிருக்கிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியானவன் அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. தமிழக முதலமைச்சர் பதவி மு.க. ஸ்டாலினுக்கு முடிவுக்கு வருகிறது. அவனது குமாரனின் மரணம் மிக 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 50 தடவை சொல்லிட்டாரு. 37 தடவை, இப்போ 50 சொல்லிட்டாரு. அவனது குமாரனின் உதயநிதி ஸ்டாலின் மரணம் மிக 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 50 தடவை சமயமாக இருக்கிறது. தெரிந்து கொள்ளுங்கள், இது கடவுள் வார்த்தை, என் வார்த்தைகள் அல்ல. இதுக்கு நான் பொறுப்பு அல்ல. நன்மையை சொன்னார், நன்மையை சொன்னேன். தீமை சொல்கிறார், தீமை சொல்கிறேன். இதிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மரணம் காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். 7/5/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ದಂಡಮಾಡೋದು ಕೇರಿ ಮಾದೊಮ್ಮೆ ಹೇ ಕೇಳಿದನಹ ಕರಂ ತೊಟ್ಟು ತೋರಮೇ ಹೇ தேசத்தின் அதிபதியானவனின் அதிகாரம் முடிவுக்கு வரும். அவனது குமாரனின் மரணம் சமீபமாயிருக்கிறது. இத்தேசத்தின் அதிபதியானவனின் அதிகாரம் முடிவுக்கு வரும். அவனது குமாரனின் மரணம் சமீபமாக இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் பதவி மு.க. ஸ்டாலினுக்கு முடிவுக்கு வரும். உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் சமீபமாக இருக்கிறது. வார்த்தை சேம் வார்த்தை. 11/5/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ஊகி திகழ்ந்த தொடர்ந்து தொண்டு மீறி வரமாட்டா இருந்துக்க பொத்து துபிதேக்கிருந்துக்க தேசத்து அதிகாரம் முடிவுக்கு வரும். அவனது குமாரனுக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. அவனது குமாரனுக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. அவனது குமாரனுக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. இத்தேசத்தின் அதிபதியானவன் அதிகாரம் முடிவுக்கு வரும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் தமிழக முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வரும். அவனது குமாரனுக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. அவனது குமாரனுக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. அவனது குமாரனுக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. 3 முறை சொல்லியிருக்கிறார். அவனது குமாரன்னா மு.க. ஸ்டாலினின் குமாரன்னா உதயநிதி ஸ்டாலின் மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. கொடுக்கப்பட்டு விட்டதுன்னா பரமண்டலத்திலிருந்து கொடுத்துட்டாங்க. பரமண்டலம் கொடுத்தாச்சு. ஃபைல் கைத்தாச்சு. அதை டைப் பண்ணி வந்து தூதரை வந்து போய் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதை நிறைவேற்றுறதுக்கு லேட் ஆகும். இதுதான் கடவுள் வார்த்தை. என் வார்த்தை அல்ல. இது நான் பொறுப்பு அல்ல. கடவுள் சொன்ன வார்த்தை சொல்லிட்டேன். நான் என்னை சந்திக்க முயற்சி பண்ண முடியலை. என்னால் முடியலை. தயவுசெய்து பார்க்கிற யாராவது துர்கா ஸ்டாலின் அவர்களிடமோ சாமியிடமோ சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். 12/5/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். திக்காரம்ம புத்தின் கீரி கித்திக்க ஊகிடமா தொட்டம்மி ஷகரமா தொட்டோ எக்கித்கித் கைரந்துக்க சுக் தக்கரப்ப பொட்டோ தோரவே தேசத்தின் அதிபதியானவனின் அதிகாரம் அவனுக்கும் முடிவு பெற்றது. அவனது குமாரனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட ஆயுள் முடிவு பெற்றது. அவனது வாழ்நாள் முடிவு பெற்றது. அவனுக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. இத்தேசத்தின் அதிபதியானவன் அதிகாரம் அவனுக்கு முடிவு பெற்றது. முடிப்பட்டுன்னு சொல்லிட்டாரு. பரமந்து முடிவு பண்ணிட்டாங்க. எப்பவும் தெரியாது. தமிழக முதலமைச்சர் பதவி மு.க. ஸ்டாலினுக்கு முடிவு முடிஞ்சிச்சு. ஆனால் அங்கே முடிவு பண்ணிட்டாங்க பரமண்டத்தில். என்னைக்கு தமிழகத்தில் முடிவாங்கிறது அந்த தூதுவரும் சரியாக பணி செய்வாங்க. அதான் தெரியும். அவனது குமாரனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட ஆயுள் முடிவு பெற்றது.
உதயநிதி ஸ்டாலினுக்கு கடவுளாக கொடுக்கப்பட்ட ஆயுள், அதை பூமி இத்தனை வருஷம் வாழலாங்கிறது ஆயுள் முடிவு பெற்றது கடவுளாக பரமத்தை முடிவு பண்ணியாச்சு. இங்க எப்போ அதை நிறைவேற்ற போறாங்கன்னு தெரியாது. அவருடைய வாழ்நாள் முடிவு பெற்றது. பூமியில் உதயநிதி ஸ்டாலின் வாழக்கூடிய வாழ்நாள் முடிவு பெற்றது. இது கடவுளின் வார்த்தை. அவனுக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. பரமண்டலத்தை மரணம் கொடுத்துட்டாங்க. பூமியில எப்ப அதை நிறைவேற்ற போறாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். இதே போன்றுதான் ஜெயலலிதாவுக்கும் கூறினார். கடவுள் இதே போன்றுதான் 2016 ஜெயலலிதாவுக்கும் கூறினார். 10 மாதம் கழிச்சு அவங்க இறக்குறாங்க. அதைத்தான் சொல்றேன் நான், வலியுறுத்தி சொல்றேன். தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன். இதை பார்க்க யாராவது நம்பிக்கை நல்ல எண்ணம் உள்ளவர்கள், திமுக தொண்டர்களோ, ஐடிவிங்கோ, அமைச்சர்களோ, யாரான பதிவில் உள்ள யாரானும் சரி, தயவு செய்து துர்காசன் அவர்களையும் பார்த்து, முகாசன் நம்ப மாட்டாரு, கடவுள் நம்பிக்கை கிடையாது. துர்காசன் அவர்களை பார்த்து, அவர் குடும்பத்தினரை பார்த்து சொல்லி எப்படியாவது மரணத்திலிருந்து கடவுள் முடிவு பண்ணி விட்டார், மரணத்திலிருந்து பரிகாரம் செய்தாவது சோஷம் பார்த்தாவது காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். 13/5/2024 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய திருக்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். உக்கீரி கப்தும் திம்மிப்பி திம்மிப்பி போதம் மாட்டத்தர சபோத்துமி ஏக்குத்து குத்தே கடங்கட தடங்கட தட்டு தடிங் போதட்டுமே தூரமே பிவிவாதம் மாட்டத்தர ஹைகடந்துக்க ஓஹி திபோ தொடமே தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனின் மரணம் உறுதியானது. அவன் வாழ்நாள் முடிவு பெற்றது. அவன் ஆயுள் முடிவு பெற்றது. மரணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. தேச வாழ்வு, உலக வாழ்வு அவனுக்கு முடிவு பெற்றது. காரணம் பரிதானம். வேதனைப்படுவான் அவன் தந்தையானவன். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவனிடம் இருந்து பறிக்கப்படும். சிறையிருப்பு அவனுக்கு கொடுக்கப்படும். இத்தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனின் மரணம் உறுதியானது. மு.க. ஸ்டாலின், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் குமாரனா உதயநிதி ஸ்டாலின் மரணம் உறுதியானது கடவுள் சொல்றாரு. கடவுள் வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். இதுக்கு உதாரணமாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை குறித்து கூறினார், மரணம் கொடுத்தார். என் மனைவியை குறித்து கூறினார், மரணம் கொடுத்தார். அவன் வாழ்நாள் முடிவெற்றது. உதயநிதி ஸ்டாலின் பூமியில் வாழக்கூடிய வாழ்நாள் முடிவெற்றது. எப்போ பரமண்டலம் சொல்லிட்டாங்க, எப்போ நிறைவேற்றப்பட்டாங்க எனக்கு தெரியாது. அவன் ஆயுள் முடிவெற்றது. பூமியில் வாழக்கூடிய ஆயுள் முடிவெற்றது. மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. இத்தேச வாழ்வு இவ்வளவு வாழ்வு முடிவெற்றது. இத்தேசத்திலேயும் உலகத்திலும் வாழக்கூடிய வாழ்வு முடிவெற்றது. அதாவது அங்க பரமண்டலத்தில் கையெழுத்து போட்டாச்சு. அது எப்ப நிறைவேற்ற போறாங்க எனக்கு தெரியாது. தயவுசெய்து கையெழுத்து கும்புறம் பார்த்துக் கொள்ளுங்கள். காரணம், இந்த மரணம் கொடுத்ததுக்கு காரணம் பரிதானம். இது கடவுளின் வார்த்தை, என் வார்த்தை அல்ல என்பதாக கோவப்படாதீங்க. கடவுள் வார்த்தை, என் வார்த்தையாளருக்கு நான் பொறுப்பல்ல. பரிதானம் லஞ்சம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லஞ்சம் வாங்கினார் என்று கடவுள் சொல்லுகிறார். அவர் வாங்கினாரா வாங்கினார் எனக்கு தெரியாது, நான் அறியேன். கடவுள் தெரியும். அவர் சொன்ன வார்த்தை என் வார்த்தை கிடையாது. நான் உதயநிதி ஸ்டாலின் நல்ல மரியாதை வச்சிருக்கிறேன், மு.க. ஸ்டாலின் மேல மரியாதை வச்சிருக்கிறேன். ஆனா கலைஞர் கருணாநிதி மேல மரியாதை வச்சிருக்கிறேன். ஆனா எனக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை. மறைக்கிறது நல்லது இல்லை. ஒரு சோசியல் ஒரு நன்மை சொல்லணும், கெட்ட சொல்லணும். நன்மை கெட்டதுன்னு சொல்லணும். போலாது சொல்லுவாங்க. எனக்கு அம்மா சோசியல் பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஏமா அந்த பையனுக்கு தண்ணியில கண்டா இருக்குமா, இந்த வயசுல கண்டா இருக்குமா, தத்துமாங்க, தத்து கண்டம்மாங்க, தத்து இருக்கு கண்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. கிராமத்து பாஷையில தமிழ் தண்ணி சொல்லு புரிந்து கொள்ளுங்க. அப்ப அந்த தண்ணியில கண்டமா அந்த கண்டத்துல தப்பிக்கணும். எச்சரிக்கை உனக்கு கண்டர்கடா, தண்ணியில கண்டர்கடா, குளிக்க போறா, குளிக்க போறா அப்படிம்பாங்க. தீல கண்டனை தீ பக்கத்தை சாக்கிதாரம் சொல்லுவாங்க, எங்கம்மா சொல்லுவாங்க. அந்த கண்டத்தில் தப்பிச்சிட்டோம்னா பிரச்சனைலாம். இது கிராமத்தில் சொல்ற வார்த்தை. அதே மாதிரி கடவுள் சொல்றாரு. நான் சொல்றேன், நான் அசால்ட்டா இருக்கக்கூடாது. 40 MP ஜெயிச்சிட்டோம்னு சந்தோஷமா இருக்கிறாங்க. அது பின்னால ஒரு கத்தி தொங்குறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. தெரியும், கடவுள் சொல்றாரு. அதான் நான் சொல்றேன். நான் தயவு செய்து எப்படியாவது சந்தோஷம். டிஎம்கே 40 தொகுதியில ஜெயிச்சிருச்சு, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க.
பின்னாடி ஒரு கத்தி இருக்கிறது. அது அவங்களுக்கு தெரியாது. சொல்ல வேண்டிய கடமை இல்லையா? ஒரு இது பின்னாடி வரானா முன்னாடி பார்க்க சொல்லுங்க. ஒரு பின்னாடி கத்திட்டு வர, கத்தி கொண்டு வரேன்டா, ஒரு குத்து வரேன்னு சொல்லணும். குத்துறா குத்திட்டு போகணும் சொல்றது மனுஷத்தன்மை கிடையாது. உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணங்கிற கடவுள் சொல்லிட்டாரு என்கிட்ட. நான் சொல்லாம மறைச்சிட்டு போயிடலாம். திடீர்னு மரணம்னா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம சொல்லணும். கடவுள் என்ன சொல்றாரு, கடவுள் சொல்ல சொல்றாரு, கடவுள் சொல்ல சொல்றாரு. நான் முயற்சி பண்ணேன். அன்பில் மகேஷ் பொறுமையை பார்க்க போக முயற்சி பண்ண முடியல. தங்கநரசன் பார்க்க முயற்சி பண்ண முடியல. அப்ப முதலமைச்சர் போக முடியாது. இப்படி சொன்னோம்னா நம்ப மாட்டாங்க. போடா இவெல்லாம் பெரிய ஜோசியர் அப்படிம்பாங்க. கடவுள் ஒன்று பேசலாம், கடவுள் என்கிட்ட பேசலாம், அத்தனை சொல்ல முடியும். கடவுள் என்ன பேசலாம் சொன்னா கிறுக்க முடியுமாங்க. என்ன எல்லா பேரும் ஓபிஎஸ் அந்த காலத்தை பார்க்க போகும்போது 2016 பார்க்கும்போது இப்படின்னு சொன்னாங்க. போய் அப்படியே போயிட்டாங்க. தயவுசெய்து சொல்றேன், எச்சரிக்கையா இருங்க. வேதனைப்படுவான் அவன் தந்தையானவன். அதாவது வேதனைப்படுவார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவனுக்கு இன்றைய கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவனுக்கு பறிக்கப்படும். மு.க. ஸ்டாலின் அவருக்கு என்று கடவுளாக கொடுக்கப்பட்ட தமிழக முதலமைச்சர் பதவி அவரிடம் பறிக்கப்படும். சிறையிருப்பு அவர் கொடுக்கப்படும். மு.க. ஸ்டாலின் சிறையிருப்பு கொடுக்கப்படும். கடவுள் வார்த்தை, நான் சொல்ல முடியாதுங்க. 40 MP வச்சிருக்கிறாங்க, என்ன நடக்கும் சொல்ல முடியாது. காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாலும் சொல்லலாம். இப்ப அவங்க அகேன்ஸ்டா இருக்கிற பிஜேபி ஜெயிச்சிருக்குது. நான் நடப்ப சொல்றேன். நான் கடவுள் சொல்ல பிஜேபி ஜெயிக்கிற முன்னாடி கடவுள் சொல்லிட்டாரு. சிறையிருப்பு மு.க. ஸ்டாலின் உண்டு, வாதை மு.க. ஸ்டாலின் உண்டு, மரண உதயநிதி ஸ்டாலின் உண்டு, வாதை வேதனை துர்கா ஸ்டாலின் உண்டு. என்ன பூச்சி போட்டேன். நம்ம சொன்ன எபிசோட பாருங்க. நீங்க ஜெயலலிதா அவர்கள் சொன்னாரு மரணம் கொடுப்பேன்னு சொன்னாரு, மரணம் கொடுத்தாரு. ஓபிஎஸ்க்கு பதவி தற்காலிகம்னு சொன்னாரு, தற்காலிகமானது. இந்த மாதிரி கடவுள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சசிகலா அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேன், பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கலாம், பொதுச்செயலாளர் பதவி கொடுத்தாரு. முதலமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு, கொடுக்கல. சரி கருப்பன் சொன்னாரு, அனுப்புனாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு விரோதமாக கடவுள் வார்த்தை சொன்னாரு, அவன் அதிகாரத்தை பறி பண்ணாரு. 2021 தேர்தலில் தோத்தாரு. டொனால்ட் ட்ரம்ப் விரோதமாக அவர் அதிகாரத்தை பறிப்பா பண்ணாரு. அவர் 2020 அமெரிக்க தேர்தலில் தோத்தாரு. இது கடவுள் சொன்ன வார்த்தைகள் அனைத்துமே நிறைவேற்கொண்டு வருகிறது. அதைத்தான் நான் பயப்படுறேன். நான் இது சாதாரண எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த வீடியோ பார்க்குற யாரா நம்புறாங்கல்ல, பொறுமை பார்க்க மாட்டேங்கிறீங்க. பார்த்து தயவு செய்து கடவுள் என்று சொன்ன திட்டத்தை அனைத்து நிறைவேற்றி எல்லாமே யூடியூப் சேனல் போட்டிருக்கேன். மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் சேனல் ஒளிபரப்பு இருக்கிறேன். எபிசோட போட்டிருக்கேன். லிங்க்ல தாரம் பாருங்க. நீங்க ஜனவரை குறித்தும் சசிகலாவை குறித்தும் பழனிசாமி குறித்தும் என் மனதின் மரணத்தை குறித்தும் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் டொனால்ட் அவர்களை குறித்தும் கொரோனாவை குறித்தும் போட்டிருக்கேன். நான் எல்லாமே நிறைவேற இருக்கிறது. நிறைவேறா திருக்கத்தை கிடையாது. கடவுள் வார்த்தைகள் நினைத்து நிறைவேறுகிறது. நிறைவேறக்கூடாது. அதான் ஜெயலலிதா வயசானவங்க இறந்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. என் மனைவி அவள் இறந்து விட்டாள், நாங்கள் இடைப்பணி செய்யறதுக்காக அவை எடுத்தாரு, பிரச்சனை இல்லை. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் வயசு பையன், பாவம், வாழ வேண்டிய ஒரே பையன். தயவுசெய்து கையெடுத்து கும்பிடுகிறேன். திமுக தொண்டர்களே, திமுக அமைச்சர்களே, திமுக நகராட்சி தலைவர் யாராலும் இதை பார்க்க வீடியோ பார்க்குறேன், யாராலும் பரவாயில்ல. எப்படியா என்ன பார்க்க முடியல. துர்கா ஸ்டாலின் அவர்கள் மு.க. ஸ்டாலின் நம்ப மாட்டார், கடவுள் தான் சொல்லுவார். அதெல்லாம் நம்ப முடியாது பாரு. துர்கா ஸ்டாலின் சொல்லி நான் அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அந்த இதில் வந்து இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. நான் யாரும் துர்கா ஸ்டாலினை பார்த்து பேச தயாராக இருக்கிறேன். துர்கா ஸ்டாலின் அவரை சந்தித்து இதன் விவரங்கள் கூட தயாராக கடவுள் யார் என்ன எப்படி பேசிக்கொண்டு இருக்கா என்பதை அதான் சொல்லுறேன். அது மாதிரி அதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்க. நீங்க யாராவது முக்கியமான அமைச்சர்களோ இல்ல பேரூராட்சி ஊராட்சி மன்ற தலைவர்களோ திமுக தொண்டர்களோ பார்த்தீங்கன்னா எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஆமா அந்த கடவுள் சொன்னா நடந்திருக்குன்னா துர்கா ஸ்டாலின் சொல்லுங்க. நீங்க எப்படியா போங்க. நான் நீங்க அவங்களை பார்த்தது எனக்கு தெரியாது. எப்படியாவது இந்த வீடியோ போடுவது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான், உயிரை காப்பாற்ற வேண்டும் உயிரை காரணத்தான். இதை பார்த்தீங்கன்னா இந்த சோசியம் பார்க்கலாம். அதில் கண்ட உயிர் காப்பாற்று இருந்ததுன்னா பரிகாரம் செய்யலாம். பரிகாரம் என்பது இங்கே பூமியில் உள்ள கடவுளை செய்ய முடியாது. கடவுள்கிட்ட தான் மனம் திரும்பினால் கடவுள் காப்பாற்றுவார். இறக்கமுள்ள கடவுள். தயவுசெய்து யாராக இருந்தாலும் இதை பார்க்க வீடியோ பார்க்கிறவர்கள் துர்கா ஸ்டாலின் சொல்லி அவர்களை நான் சந்திக்க வேண்டும், நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். இதை குறித்து நான் பேச தயாராக இருக்கிறேன். எப்படியாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்றுங்கள். மாமனிதன் இம்மாற்றோர்களை யூடியூப் சேனல் உலக ஜனம் காண்பது அவர்கள் நலமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.